بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த கல்வி சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. தஃப்சீர் சூரத்துல் கஹஃப். சூரத்துல் கஹஃபுடைய விளக்க உரையின் 5வது வகுப்பில் நாம் இருக்கின்றோம். இதுவரை சூரத்துல் கஹஃபுடைய முதல் 28 வசனங்கள் தரக்கூடிய விளக்கத்தை எம்மால் முடிந்த அளவு பார்த்தோம். 28வது வசனம் எமக்கு என்ன சொல்லுகிறது? அல்லாஹ் கூறுகிறான், وَاصْبِرْ نَفْسَكَ مَعَ الَّذِينَ يَدْعُونَ رَبَّهُمْ بِالْغَدَاةِ وَالْعَشِيِّ يُرِيدُونَ وَجْهَهُ وَلَا تَعْدُ عَيْنَاكَ عَنْهُمْ تُرِيدُ زِينَةَ الْحَيَاةِ الدُّنْيَا وَلَا تُطِعْ مَنْ أَغْفَلْنَا قَلْبَهُ عَنْ ذِكْرِنَا وَاتَّبَعَ هَوَاهُ وَكَانَ أَمْرُهُ فُرُطًا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வஸ்பிர் நஃப்ஸக், நபியே இஹ்பிஸ் நஃப்ஸக், ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்களை, மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், அல்லாஹுவை வணங்கக்கூடிய அல்லாஹுவை அஞ்சக்கூடிய, யதுஊன ரப்பஹும், அல்லாஹுவை அழைக்கக்கூடிய அந்த மக்களோடு உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹுவை அழைக்கிறார்கள் அவர்கள்? எந்த நேரத்தில் அல்லாஹுவை அழைக்கிறார்கள்? பில் கதாத்தி வல் அஷி. அல்லாஹு அக்பர். காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை அழைக்கக்கூடிய அந்த மக்களோடு உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் நபியே. வலா தஅது ஐனாக அன்ஹும், அவர்களை விட்டு உங்களுடைய பார்வையை நீங்கள் திருப்பி விடாதீர்கள், அவர்களை விட்டு நீங்கள் விலகி விடாதீர்கள். துரீது ஜீனத்தல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் மீது விருப்பம் கொண்டு, வலா துத்ய மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா, யாருடைய உள்ளத்தை எம்முடைய நினைவை விட்டு அக்ஃபல்னா நாம் திருப்பி விட்டோமோ அவர்களை வலா துத்ய நீங்கள் பின்பற்றாதீர்கள். வத்தபஅ ஹவா, அவர்கள் யார்? மனோ இச்சையை பின்பற்றுபவர்கள். வகான அம்ருஹு ஃபுருதா, அவர்களுடைய காரியமெல்லாம் வீணானதுதான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே எமக்கு சொல்லுகிறான். இந்த வசனம் யாருக்காக இறக்கப்பட்டது? சென்ற வாரம் பார்த்தோம். சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், சஹாபாக்களில் ஏழையான சஹாபாக்கள் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் உட்கார்ந்து அல்லாஹுடைய தூதரிடமிருந்து பாடம் பயின்று கொண்டிருந்த பொழுது அந்த நாட்டுடைய மக்காவில் வாழ்ந்த குறைஷி தலைவர்கள் அல்லாஹுடைய தூதரை சந்திக்க வருகிறார்கள். அந்த குறைஷி தலைவர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் வைத்த முறைப்பாடு என்னவென்றால், முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நாங்கள் சந்திக்க வருகிறோம், உங்களுடைய செய்தியை நாங்கள் கேட்க வருகிறோம். ஆனால் உங்களுடைய செய்தியை, இந்த குர்ஆனை, இந்த தௌஹீதை கேட்க வேண்டும் என்றால் இந்த ஏழை சஹாபாக்கள் கிழிந்த ஆடையோடு வேர்வையுடைய நாற்றத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஏழை சஹாபாக்களோடு நாங்கள் அமர மாட்டோம். எங்களுக்கென்று ஒரு தனி மஜ்லிஸை ஏற்படுத்துங்கள். செல்வந்தவர்கள், பதவியில் உயர்ந்த குறைஷி தலைவர்களாக எங்களுக்கென்று
மக்காவில் ஹரமில் ஒரு தனி மஜ்லிஸை உருவாக்குங்கள். அந்த மஜ்லிஸில் உட்கார்ந்துதான் நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்போமே தவிர இந்த சல்மான், அபூதர், பிலால் ரலியல்லாஹு அன்ஹும் இது போன்ற ஏழை சஹாபாக்களோடு அமர்ந்து நாங்கள் ஈமானை, தௌஹீதை கற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அந்த குறைஷி தலைவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் முறைப்பட்ட பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கினான். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹுவை சதா நேரமும் அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சல்மான், இந்த அபூதர், இந்த பிலால் இது போன்ற ஏழை சஹாபாக்கள் ஈமான் கொண்ட அந்த தோழர்களோடு உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் நபியே, அவர்களோடு இருங்கள் நபியே. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி. சஹாபாக்களுடைய தன்மையை அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் கொண்டிருந்து ஏழைகளாக வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய உயர்வை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அவர்களுடைய வாழ்வில் ஏழ்மை இருந்தாலும், அவர்களுடைய பதவியில் குறைவு இருந்தாலும் அவங்க அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தவர்கள். ஏன் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தவர்கள்? ஈமான் கொண்டதாலா? ஈமான் கொண்டதால் மட்டுமல்ல, சதா நேரமும் அல்லாஹுடைய நினைவில் இருந்ததால், சதா நேரமும் அல்லாஹுவை அழைத்துக் கொண்டிருந்ததால் அவர்களோடு உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏன் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள்? யுரீதுன வஜ்ஹஹு, அல்லாஹுடைய முகத்தை நாடி, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய இஹ்லாஸிற்கு சான்று சொல்கிறான். இவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை அழைப்பது, இந்த தௌஹீதுக்காக வாழ்வது, தௌஹீதுக்காக போராடுவது, இதுவெல்லாம் எதற்காகத்தான்? செல்வத்திற்காக அல்ல, கூட்டத்திற்காக அல்ல, பதவிக்காக அல்ல, பெயருக்காக அல்ல, உங்களிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல. யுரீதுன வஜ்ஹஹு, அல்லாஹ்வின் முகத்தை நாடி, அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி. வலா தஅது ஐனாக அன்ஹும், இவர்களை விட்டு ஒருபோதும் நபியே இந்த பிலால், அபூதர், அல் கிஃபாரி, சல்மான் இது போன்ற சஹாபாக்களை விட்டு ஒருபோதும் உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பி விடாதீர்கள், உங்களுடைய பார்வையை நபியை நீங்கள் திருப்பி விடாதீர்கள். துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா, துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா. அந்த செல்வந்த தலைவர்கள் எல்லாம் உங்களிடத்தில் வந்து நிற்கும் காரணத்தால் அவர்களுக்கு ஈமான் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நபியே இவர்களை விட்டு உங்களுடைய பார்வையை திருப்பிவிட வேண்டாம். துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தை விரும்பினார்கள் என்று அல்ல. எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதரே இந்த உலகத்தை விரும்பி இருக்கக்கூடிய இந்த குறைஷி தலைவர்களுக்கு ஈமான் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பார்வையை அந்த ஏழை சஹாபாக்களை விட்டு இவர்களை நோக்கி திருப்பி விடாதீர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவில்லை என்றாலும் அல்லாஹ் சொல்லுவான். ஏன் சொல்லுவான்? அல்லாஹ்வுடைய தூதரை உறுதிப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வுடைய தூதரை பக்குவப்படுத்துவதற்காக. அல்லாஹ் கூறுகிறான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக். நபியே நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்தால் அல்லாஹ் உங்களுடைய அமல்களை அழித்து விடுவான். என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பக்குவப்படுத்துகிறான். அது போல்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நபியை உலகத்தின் மீது மோகம் கொண்டிருக்கக்கூடிய இந்த குறைஷி தலைவர்களுக்கு ஈமான் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பார்வையை, உங்களுடைய அந்த செயலை ஏழை சஹாபாக்களை விட்டு திருப்பி அவர்களுக்கென்று ஒரு தனி மஜ்லிஸை ஏற்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி மேலும் தொடர்கிறான், வலா துத்தி' மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா. அத்திக்ர் பல அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. குர்ஆன் என்று, தௌஹீத் என்று, ஈமான் என்று, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா என்று. அன் ذிக்ரினா, எம்முடைய நினைவை விட்டு யாரை நாம் திருப்பினோமோ, இது கதருடைய சம்பந்தப்பட்ட விஷயம். அவர்கள் தௌஹீதை மறுத்த காரணத்தால், ஈமானை மறுத்த காரணத்தால் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், வத்தபஅ ஹவாஹு, மனோ இச்சையை பின்பற்றிய காரணத்தால், தௌஹீதுக்கு மாற்றமாக நடந்து குஃப்ரை தேர்ந்தெடுத்துக் கொண்ட காரணத்தால், அல்லாஹ்வுடைய தீனில் அங்கீகரிக்கப்படாத இந்த வேற்றுமையை அவர்கள் விரும்பிய காரணத்தால் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் நினைவிலிருந்து திருப்பி விட்டான். வலா துதி' மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா வத்தபஅ ஹவாஹ் வகான அம்ருஹு ஃபுருதா. அவர்களுடைய காரியம் எல்லாம் வீண்தான் நபியே. ஏன் வீண்? குஃப்ரோடு செய்கிறார்கள், ஷிர்கோடு செய்கிறார்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தோடு செய்கிறார்கள். அதனால் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியமும் வீண்தான். அதனால் அவர்களை நோக்கி உங்களுடைய பார்வையை நீங்கள் திருப்பாதீர்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் நபியே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக பாடம் புகட்டுகிறான். 29வது வசனம், வகூலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும் ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர் இன்னா அஅதத்னா லிஸ்ஸாலிமீன நாரா அஹாத பிஹிம் சுராதிகுஹா வஇன் யஸ்தகீஸு யுகாஸு பிமா கல்முஹல் யஷ்வில் உஜூஹ் பிஅஸ ஷராபு வஸாஅத் முர்தஃபகா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வகூலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும். அல்லாஹ் ஏவுகிறான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு, நபியே, அந்த செல்வந்த ஏழை செல்வந்த அந்த தலைவர்கள் உங்களிடத்தில் வந்து தனி மஜ்லிஸை கேட்கிறார்கள். அவர்கள் மஜ்லிஸை கேட்டாலும் உட்கார்ந்தாலும் உட்காரவில்லை என்றாலும் உங்களை புறக்கணித்தாலும் உங்களை ஏற்றுக்கொண்டாலும் வகூலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள். வகூலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இருக்கக்கூடிய சத்தியத்தை நபியே நீங்கள் தெளிவுபடுத்தி விடுங்கள். தெளிவுபடுத்தியதற்கு பிறகு என்ன? ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். யார் நாடுகிறாரோ அவர் ஈமான் கொள்ளலாம், யார் நாடுகிறாரோ அவர் மறுக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தஅவாவுடைய முறையை கற்றுத் தருகிறான். என்ன முறையை கற்றுத் தருகிறான்? அழைப்பு பணியின் முறையை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். எப்படி அல்லாஹ் கற்றுத் தருகிறான்? ஹக்கை நோக்கி அழைக்கக்கூடியவர்கள், தௌஹீதை நோக்கி சத்தியத்தை நோக்கி அழைக்கக்கூடியவர்கள் 2 அம்சங்களை தங்களுடைய வாழ்வில் கொண்டிருக்க வேண்டும். முதல் அம்சம் என்ன? சத்தியத்தை, நேர்மையை, நீதியை, தௌஹீதை அவர்கள் தங்களுக்கு முதலாவதாக ஏவ வேண்டும். இரண்டாவது, அவர்கள் அறிந்த தௌஹீதை, அவர்கள் அறிந்த சத்தியத்தை அவர்கள் மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும். இந்த 2ம் இல்லாமல் ஒருவரால் சத்தியத்தை பறைசாற்ற முடியாது, சத்தியத்தை எடுத்து சொல்ல முடியாது. இன்று எப்படி பலருடைய நிலைமை இருக்கிறது? பிறருக்கு சத்தியத்தை சொல்லுவார்கள், அவர்கள் தங்களை மறந்து விடுவார்கள். அல்லாஹ் அந்த தன்மையை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. தொழுகை ஏவுவார்கள், ஆனால் அவர்கள் தொழுகையை மறந்திருப்பார்கள். தௌஹீதை ஏவுவார்கள், ஆனால் இவர்கள் தௌஹீதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலிருந்து குறைவாக இருப்பார்கள். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளும்படி ஏவுவார்கள், ஆனால் அவர்கள் தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். பலரை பார்க்கலாம், பல பெற்றோர்களை பார்க்கலாம். தொழுகையை பிள்ளைக்கு ஏவுவார்கள், ஆனால் அவர்கள் தொழுகையை சரியாக தொழ மாட்டார்கள். பிள்ளைக்கு குர்ஆனை ஓது, குர்ஆனை மனனம் செய், குர்ஆனுக்கென்று நேரம் ஒதுக்கு என்று சொல்லுவார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்விலோ குர்ஆனுடைய பக்கங்கள் புரட்டப்படாது. இருக்கிறதா இல்லையா? எல்லோருடைய நிலைமையும் யோசித்து பார்த்தால் ஒரு காலம் அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதுடைய சத்தியத்தை ஏவுவதற்கு 2 ஷரத்தை வைத்திருக்கிறான். முதலாவது, சத்தியத்தை அவர் தனக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். தனக்கு தெளிவுபடுத்தாமல் பிறருக்கு தெளிவுபடுத்துபவர் முனாஃபிக். அதில் எந்த சந்தேகமும் அவர் கொள்ள வேண்டாம். தன்னை மறந்து பிறருக்கு அறிவுரை செய்பவர், தனக்கு நேர்வழியை மறந்து பிறருக்கு நேர்வழியை காட்டுபவர் முனாஃபிக். அவர் நன்மையை செய்தாலும் நன்மையை ஏவினாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நன்மைகளை அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் அந்த தன்மையிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. இப்படி சத்தியத்தை ஏவியதற்கு பிறகு என்ன சொல்? ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். நாடியவர்கள் ஈமான் கொள்ளுங்கள், நாடியவர்கள் மறுத்து விடுங்கள் என்று சொல்லுங்கள். எதற்கு பிறகு? எதற்கு பிறகு? சத்தியத்தை எடுத்து வைத்ததற்கு பிறகு சொல். இன்று எப்படி சொல்கிறோம்? எடுத்து வைப்பதற்கு முன்னாலே சொல்லுகிறோம். அல்லாஹ் நாடினால் அவருக்கு நேர் வழி காட்டுவான், அல்லாஹ் நாடினால் அவரை வழிகாட்டில் விடுவான். அவர் நாடினால் இஸ்லாமில் வருவார், நாடவில்லை என்றால் இஸ்லாமை விட்டு விலகி இருப்பார். நீ அந்த செய்தியை செய்தாயா? அல்லாஹ் கூறிய சத்தியத்தை நீ எடுத்து வைத்தாயா? அல்லாஹ்விற்கு தெரியும் யாரை நேர் வழி காட்டுவது என்று. நீ ஒன்றும் அல்லாஹ்விற்கு வழிகாட்ட வேண்டாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய சத்தியத்தை, அல்லாஹ் கூறிய ஹக்கை நீ எடுத்து வைத்தாயா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கேள்வியை நாளை மறுமை நாளிலே மஹ்ஷரில் நிற்கும் பொழுது எல்லா முஃமின்களை பார்த்தும் அல்லாஹ் கேட்பான். நபியே, நீங்களும் அதை சொல்லுங்கள். வக்கூலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும்.
அவர்கள் இந்த மஜ்லிஸை மறுத்த காரணத்தாலோ, மஜ்லிஸை ஏற்றுக்கொண்ட காரணத்தாலோ, உங்களோடு அமர்ந்தாலோ அமரவில்லை என்றாலோ அமர மறுத்து விட்டார்களே, அல்லாஹ் அவர்களை விட்டு விலகச் சொல்லிவிட்டார் என்பதற்காக சத்தியத்தை அவர்களுக்கும் நபியை நீங்கள் சொல்ல மறந்து விட வேண்டாம். அல்லாஹு அக்பர். வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும் ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். அப்படி மறுத்தால் இன்னா அதத்னா லிஸ்ஸாலிமீன நாரா, அப்படி மறுக்கக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு, அப்படி தௌஹீதை, சத்தியத்தை, ஈமானை மறுக்கக்கூடிய அந்த அநியாயக்காரர்களுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். குறிப்பாக உங்களிடத்தில் இந்த மஜ்லிஸை புறக்கணித்து சென்றார்களே அந்த காஃபிரான அந்த குறைஷி தலைவர்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் நாரன். எதை? நரகத்தை. அஹாத பிஹிம் சுராதிகுஹா, அது சுவற்றை போல அவர்களை சுற்றி இருக்கும். அல்லாஹு அக்பர். நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அது சுவற்றை போல, ஒரு சுவரை போல அது அவர்களை சூழ்ந்திருக்கும். அவர்களுடைய வலப்புறமும் நெருப்புதான், இடப்புறமும் நெருப்புதான், மேலும் நெருப்புதான், கீழும் நெருப்புதான், அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையும் நெருப்புதான், அவர்கள் உண்ணக்கூடிய உணவும் நெருப்புதான், அவர்கள் குடிக்கக்கூடிய பானமும் நெருப்புதான். நரகம். இந்த உலகத்துடைய நெருப்பை ஒருவர் 2-3 நிமிடங்கள் கையில் வைத்திருக்க முடியுமா? முடியுமா? அந்த ஜுவாலையாவது அவர் அவர் ஏற்றுக்கொண்டிருக்க முடியுமா 2-3 நிமிடங்கள்? அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பை விட நரகத்தின் நெருப்பு 69 மடங்கு உயரமானது. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நெருப்பே போதுமே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை அதிகரித்து 69 மடங்காக ஆக்கினான். ஒவ்வொரு மடங்கும் இந்த உலகத்துடைய நெருப்பை போன்றிருக்கும். அல்லாஹு அக்பர். அந்த நெருப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அது அவர்களை சூழ்ந்திருக்கும். அவர்களுடைய வலப்புறம், இடப்புறம், மேல், கீழென அந்த காஃபிர்களை அந்த நரக நெருப்பு சூழும். அஹாத பிஹிம் சுராதிகுஹா வ யஸ்தகீஸு அல்-இஸ்திகாஸா, யானி அல்-இஸ்திகாஸா, தாகத்தால், கடுமையான பசியால், தாகத்தால் ஒருவர் தாகித்திருக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் அதிகமான தாகம் ஏற்பட்டால், அதிகமான பசி ஏற்பட்டால், தண்ணீருடைய தேவை ஏற்பட்டால், யுகாசு பிமாஇன் கல்முஹுல், அவர்களுடைய தாகத்தை அணைப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் முஹுல், செம்பை காட்சி ஊற்றியதை போன்று இருக்கக்கூடிய பானத்தை அல்லாஹ் கொடுப்பான். அழைப்பார்கள், யா மாலிக் உத்உ லனா ரப்பக், நரகத்தின் காவலாளியே, அல்லாஹுவை எங்களுக்கு தீர்ப்பளிக்க சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய தாகத்தை தீர்க்க சொல்லுங்கள். மாலிக் சொல்லுவார், நீங்கள் நிரந்தரமாக இதில் இருப்பீர்கள். வேற எந்த பதிலும் வராது அவரிடமிருந்து. சொர்க்கவாதிகள், நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை பார்த்து கேட்பார்கள், அடுத்த அழைப்பு, அன்னஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சொர்க்கத்துடைய பானத்தை எங்கள் மீது தெளியுங்கள், ஊற்றி விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த உணவிலிருந்து சிலவற்றை எங்களுக்கு கொடுங்கள். அழைப்பு வரும், இன்னல்லாஹ ஹர்ரமஹும் அலல் காஃபிரின், அந்த உணவையும் பானத்தையும் அல்லாஹ்வை மறுப்பவர்களுக்கு அல்லாஹ் தடை செய்து விட்டான். அழைப்பார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுவை, ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா வ குன்னா கௌமன் ஸாலின், யா அல்லாஹ் எங்களை உலக வாழ்க்கை மிகைத்து விட்டது, யா அல்லாஹ் அநியாயக்காரராக மாறிவிட்டோம், எங்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடு யா அல்லாஹ். அல்லாஹ் கூறுவான், காலஹ்ஸூ ஃபீஹா வலா துகல்லிமூன், இழிவடைந்து விடுங்கள், என்னிடத்திலே நீங்கள் பேசாதீர்கள். அந்த அழைப்புகளுக்கு பிறகெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் கல் முகுல், செம்பை காட்சி ஊற்றியதை போன்றிருக்கக்கூடிய பானம். அல்லாஹ் அதனுடைய தன்மையை சொல்லுகிறான். அந்த பானம் கொண்டு வரப்படும் பொழுது யஷ்வில் உஜூஹ், முகத்தை அது அப்படியே புசுக்கிவிடும். பிஸ ஷராப், அது கெட்ட பானம். வஸாஅத் முர்தஃபகா, அது மிகவும் கெட்டது. அவர்கள் ஓய்வெடுக்க சென்ற இடம், யானி அவர்கள் இருக்கக்கூடிய இடம், அவர்கள் தங்கக்கூடிய அந்த நரகம் மிக கெட்டது, அந்த பானமும் மிக தீயது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்துடைய வேதனையை அவர்களுக்கு அறிவுரை செய்யுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான்.
புரியுதா? 30வது வசனம். அப்படி ஈமான் கொண்டால், மறுத்தால் சரி, மறுத்தால் இந்த தண்டனை, குஃபரை ஏற்றுக்கொண்டால் அந்த தண்டனை. அந்த சஹாபாக்களுக்கு என்ன கூலி? இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். குர்ஆனுடைய தொடர்பை பாருங்கள், வசனங்களுடைய தொடர்பை எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகிறான் பாருங்கள். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு, வ அமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்களை யார் செய்கிறார்களோ, இன்னா லா முதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா, நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களுடைய கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஒருபோதும் நாம் வீணாக்குவதில்லை. ஆனால் என்ன இருக்க வேண்டும்? ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் என்பது எத்தனை அடிப்படைகள் மீது அமைவது? அடிக்கடி பார்த்து வருகிறோம். கவுலுன் வ அமலுன் வ இஅ்திகாதுன், இந்த மூன்றின் மீது அமைந்த ஈமான். அதோடு மட்டுமல்லாமல் வ அமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்களும் அதோடு சேர்ந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அமலையும் வீணாக்குவதில்லை. فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. கடுகளவு நன்மை செய்தாலும், ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் அதை நாளை மறுமையில் அவர் பார்ப்பார், பெற்றுக்கொள்ளுவார். கடுகளவு அணு அளவு தீமை செய்தாலும் அதையும் நாளை மறுமையில் அவர் பெற்றுக்கொள்ளுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இப்படி செய்பவர்களுக்கு என்ன கூலி? உலாயிக லஹும் ஜன்னாத்து அத்ன், ஜன்னாத்து அத்ன், அவர்களுக்கு உயர்வான சொர்க்கத்தை, அத்ன் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கூலியாக கொடுப்பான். தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார், அதிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். எதன் கீழ்? அவர்களுடைய கட்டிடங்களின் கீழ், அவர்களுடைய மாளிகையின் கீழ், அவர்களுடைய தோட்டங்களின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் ذهب, அவர்களுடைய கைகளில் காப்புகள் அணிவிக்கப்படும், தங்கத்தால் ஆன காப்புகள். சொர்க்கவாதிகளுடைய தன்மையை சொல்லுகிறான். வயல்பஸூன தியாபன் ஹுதுரம் மின் சுந்துஸி வ இஸ்தப்ரக், கடினமான பருத்த பட்டுடைய ஆடைகளும் மென்மையான தன்மையுடைய ஆடைகளும் அவர்களுக்கு அணிய கொடுக்கப்படும். முத்தகிஈன ஃபீஹா அலல் அராயிக், அவர்களுடைய படுக்கையின் மீது, அவர்களுடைய நாற்காலிகளின் மீது அவர்கள் சொர்க்கத்தில் தோட்டங்களில் அமர்ந்தவர்களாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். நிஅமத் ஸவாப், எவ்வளவு சிறந்த கூலி அது. வஹஸ்னத் முர்தஃபகா, அவர்கள் சுவைக்கக்கூடிய அந்த, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடமும், அவர்கள் சுவைக்கக்கூடிய எல்லா கனிவளங்களும் மிக சுவையானது, மிக அழகானது. ஜன்னா, சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், என்னுடைய வணக்கசாலியான அடியார்களுக்காக நான் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம், மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் அதை பார்த்திருக்காது, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் அதன் சத்தத்தை கேட்டிருக்காது, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த கற்பனை கூட எழுந்திருக்காது. இதைவிட சொர்க்கத்தை வர்ணிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லா இடமும் சொர்க்கத்திலே அல்லாஹ்வால் அலங்கரிக்கப்பட்டவை. தங்கத்தால் ஆனது மாளிகைகள், ஒரே ஒரு முத்தால் ஆனது மாளிகைகள். ஒரு மரம் 100 ஆண்டுகள் சுற்றி வந்தாலும் சுற்றி முடிக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியே சொர்க்கத்துடைய வர்ணனைகளை எமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறான். அந்த தன்மைகளில் ஒன்றுதான் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்கம். அந்த சொர்க்கவாதிகளுடைய கைகளில் காப்புகள், தங்கத்தாலான காப்புகள் அணிவிக்கப்படும். பட்டாடைகள், உயர்ந்த அரசர்கள் உடுக்கக்கூடிய கடினமான பட்டாடைகளும் மென்மையான பட்டாடைகளும் உலகத்தில் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்ட ஆடைகளாக இருந்தாலும் அல்லாஹ் நாளை மறுமையில் அதை அவர்களுக்கு அணிவிப்பு கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில், அந்த நாற்காலிகளில், அந்த படுக்கையில் அவர்கள் சுதந்திரமாக சுகமாக அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவர்களுடைய கூலி மிக சிறப்பானது, அவர்கள் இருக்கக்கூடிய இடமும் மிக சிறப்பான இடம், மிக கண்ணியமான இடம், மிக உயர்வான இடம். ஏன்? நபிமார்களும் சாலிஹீன்களும் சுஹதாக்களும் அல்லாஹ்வை வணங்கிய நல்ல மக்களும் இருக்கக்கூடிய இடம்
அந்த இடத்தை விட வேறு கண்ணியமான மேல உயர்ந்த வேறு இடம் என்ன இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களோடு சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவாராக. அதோடு அல்லாஹ் நிறுத்திவிடவில்லை. அந்த காஃபிர்களுக்கு செல்வத்தாலும் பதவியாலும் திமிரு கொண்ட பெருமை கொண்ட அந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் படிப்பினை பெறுவதற்காக எச்சரிக்கையோடு மட்டுமல்லாமல் மேலும் அவர்களுடைய கொள்கையை சீர்படுத்துவதற்காக அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை உதாரணமாக அவர்களுக்கு சொல்லுகிறான். சூரத்துல் கஹஃப் சொல்லக்கூடிய இரண்டாவது நிகழ்வு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களை எமக்கு அறிவுரை செய்கிறான். அதற்கு முன்னால் இரண்டு அடிப்படைகளை நாம் பார்த்தால்தான் இந்த வசனங்கள் எமக்கு புரிய வரும். என்ன இரண்டு அடிப்படை? இந்த உலகத்தில் இரண்டு பார்வைகள் இருக்கிறது. காரூனுடைய ஒரு பார்வை, நபி சுலைமானுடைய ஒரு பார்வை. காரூனுடைய பார்வை என்ன? காரூனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக உயர்ந்த செல்வங்களை கொடுத்தான். கஜானாக்களை மூட்டை மூட்டைகளாக தங்கத்தையும் வெள்ளியையும் வைடூரியங்களையும் மாணிக்கங்களையும் அல்லாஹ் கொட்டினான். பூமியுடைய எல்லா பரக்கத்தும் அவனுக்காக விரித்து வைக்கப்பட்டது. மிகப்பெரிய உயரத்தில் செல்வத்தில் காரூன் வாழ்ந்தான். ஆனால் அவன் என்ன சொன்னான்? கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி. எனக்கு இது கிடைத்ததெல்லாம் எதனால்? என்னுடைய இல்மால், என்னுடைய அறிவால், என்னுடைய சிந்தனையால், என்னால் தான் இது கிடைத்தது. அல்லாஹ் கொடுத்ததல்ல. என் திறமையால் வந்தது, என் படிப்பால் வந்தது, என் முயற்சியால் வந்தது. கால ஊதீதுஹு கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி. என் இல்மால் நான் சம்பாதித்தது, என் கல்வியால் நான் சம்பாதித்தது, என் திறமையால் நான் உருவாக்கியது என்று பலர் சொல்வதை பார்க்கலாம். எப்படிங்க பிசினஸ் டெவலப் பண்ணீங்க? என்னுடைய படிப்பு அதற்கு உதவியது, என்னுடைய திறமை அதற்கு உதவியது, என்னுடைய முயற்சி அதற்கு உதவியது. அல்லாஹு அக்பர். இந்த முயற்சியையும் இந்த இல்மையும் இந்த திறமையையும் உனக்கு கொடுத்தவன் யார்? அல்லாஹ். அவனை மறந்து விட்டாயே. கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி. என் இல்மால் இது உருவானது. காரூன் சொன்னான். என்ன ஆக்கினான் அல்லாஹ் அவனுடைய முடிவை? எந்த இல்மால் உருவானது என்று சொன்னாயோ, எந்த பூமியின் மீது அமர்ந்து கொண்டு, யாருடைய பூமியின் மீது அமர்ந்து கொண்டு இப்படி பெருமை பட்டாயோ அந்த பூமிக்கு கட்டளையிட்டான், காரூனையும் அந்த செல்வத்தையும் விழுங்கிக் கொள். பூமியில் புதைக்கப்பட்டான் காரூன். சுலைமானுடைய பார்வை என்ன? அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர். காற்றை கட்டுப்படுத்தி கொடுத்தான், ஜின்களை கட்டுப்படுத்தி கொடுத்தான், விலங்கினங்களை கட்டுப்படுத்தி கொடுத்தான். ஒரு விலங்கினங்கள் பேசக்கூடிய பாஷை புரியும்படி சுலைமானுக்கு ஆக்கினான். எறும்பு கூட்டத்தை கடந்து சென்றார். அப்போது எறும்புகள் சொன்னது, எறும்பின் தலைவர் சொன்னார், இதோ வருகிறார் சுலைமான், விலகி செல்லுங்கள், அவருடைய கூட்டம் எம்மை மிதித்துவிடும் அறியாமையில். ஃபதபஸ்ஸம ضاحكا من قولها. அதை பார்த்தவுடன் புன்சிரிப்பை செய்தார் சுலைமான். அல்லாஹு அக்பர். மிகப்பெரிய அரசாட்சி. காற்றுக்கு கட்டளையிடுவார், அவரையும் அவர் படையையும் காற்று அழைத்து செல்லும் இந்த பூமியில். அல்லாஹு அக்பர். அவர் படையை அனுபவிக்க சொன்னால் விலங்கினங்கள் ஒரு படையாக நிற்கும், ஜின்கள் ஒரு படையாக நிற்கும், அவருடைய படை வீரர்கள் ஒரு படையாக நிற்பார்கள். என்ன காட்சி நபி சுலைமானுக்கு! ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நிஅமத்தை பார்த்து என்ன சொன்னார்? قال هذا من فضل ربي. இந்த நிஅமத், இந்த வசதிகள், இந்த வாய்ப்புகள், இதுவெல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிறப்புகள். ஏன் கொடுத்தான்? லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். அவனுக்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது மாறு செய்கிறேனா என்று சோதிப்பதற்காக. உண்மையை புரிந்தார் சுலைமான். எதற்காக? நன்றி செலுத்துகிறேனா அல்லது மாறு செய்கிறேனா என்ற ஒரு சோதனைக்காக அல்லாஹ் கொடுத்தது இந்த செல்வம், இந்த சிறப்பு. இது என்னுடையதல்ல, நான் சம்பாதித்ததல்ல, என் திறமையால் உருவானதல்ல, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. ஏன் சோதிக்கிறான் அல்லாஹ்? அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்துவதற்கு நீ எனக்கு உதவி செய்.
அல்லாஹு அக்பர். أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي. எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் நீ செய்த நிஅமத்திற்கு நன்றி செலுத்துவதற்கு யா அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய். நபி சுலைமான் கேட்டார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், وَاضْرِبْ لَهُمْ مَثَلَ الرَّجُلَيْنِ جَعَلْنَا لِأَحَدِهِمَا جَنَّتَيْنِ مِنْ أَعْنَابٍ وَحَفَفْنَاهُمَا بِنَخْلٍ وَجَعَلْنَا بَيْنَهُمَا زَرْعًا. நபியே, இவர்களை பற்றிய உதாரணத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள். யாருக்கு சொல்லுங்கள்? ஏழைகளுடைய மஜ்லிஸை புறக்கணித்தார்களே, ஏழைகளோடு அமர மாட்டோம் என்று மறுத்தார்களே, அவர்களுக்கு சொல்லுங்கள். وَاضْرِبْ لَهُمْ مَثَلَ الرَّجُلَيْنِ, இருவருடைய உதாரணம். ஜஅல்னா லிஅஹதிஹிமா ஜன்னத்தைன், அந்த இருவரில் ஒருவருக்கு அல்லாஹ் 2 தோட்டங்களை கொடுத்தான். ஆனால் அவர் காஃபிர். அந்த தோட்டம் எப்படிப்பட்டது? மின் அனாப், திராட்சை பழங்களுடைய தோட்டம். எப்படி அந்த தோட்டத்துடைய அமைப்பு? வஹஃபஃப்னாஹுமா பினஹல், அந்த தோட்டத்தை சுற்றிலும் பேரித்த மரங்கள். அது மட்டுமல்ல, வஜஅல்னா பைனஹுமா ஸர்ஆ, அந்த 2 தோட்டங்களுக்கு மத்தியிலும் விவசாய நிலங்கள், விவசாயம் செய்வதற்குரிய காரியங்கள். திராட்சை பழ தோட்டம், சுற்றி பேரித்த மரங்கள், நடுவில் விவசாய நிலங்கள். கில்தல் ஜன்னத்தைனி ஆதத் உகுலஹா வலம் தظلم மின்ஹு ஷைஆ, அதனுடைய விளைச்சலை ஆண்டுகள் அது கொடுத்து கொண்டே இருந்தது. எந்த குறைவையும் வைக்காமல் அந்த 2 தோட்டத்திடமிருந்தும் அவன் விளைச்சல்களை பெற்றுக் கொண்டே இருந்தான். வஃபஜ்ஜர்னா ஹிலாலஹுமா நஹரா, அவனுக்கு எங்கும் சென்று தண்ணீரை தேட வேண்டாம். அந்த 2 தோட்டங்களுக்கு நடுவிலேயே அல்லாஹ் ஆறுகளை ஓட வைத்திருந்தான், ஆற்றை அல்லாஹ் ஓட வைத்திருந்தான். வகான லஹு ஸமர், அவனுக்கு அது மட்டுமல்ல, சமர் என்றால் சுமுர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சுமுர் என்றால் விவசாய நிலங்களின் மூலமாக இல்லாமல் வேறு தொழில்களின் மூலமாக அவனுக்கு வரக்கூடிய தங்கம் வெள்ளிகளை குறிக்கக்கூடிய வார்த்தை அது. அவனுக்கு இது அல்லாத வேறு சில தொழில்களும் இருந்தது, அவனுக்கு வேற பிசினஸ் எல்லாம் இருந்தது. அவனுக்கு இது மட்டுமல்ல தொழில், அவனுக்கு எல்லா புறங்களும் வசதி இருந்தது. அல்லாஹு அக்பர். அந்த தோட்டத்துடைய அமைப்பு, தோட்ட கலையுடைய வல்லுநர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தோட்டத்தை அமைத்த முறை, திராட்சை பழங்கள், அதை சுற்றி பேரித்த மரங்கள். பேரித்த மரங்கள் ஏன் சுற்றி? ஏன் பேரித்த மரங்கள்? ஜாஃபர் பாய் சொல்லுங்களேன், ஏன் பேரித்த மரம் சுற்றி? பாதுகாப்பதற்காக, உள்ளே இருக்கக்கூடிய தோட்டத்தை பாதுகாப்பதற்காக. அதற்கு நடுவில் விவசாய நிலங்கள், அதற்கு மத்தியில், அதற்கு நடுவே ஆறுகள். அல்லாஹு அக்பர். எல்லாம் கிடைத்தது அவனுக்கு, எல்லா வசதி வாய்ப்புகளையும் அதன் மூலமாக ஏற்படுத்தினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு செல்வங்களையும் அவனுக்கு கொடுத்து கொண்டு இருந்தான். இவன் யார்? காஃபிர். ஃபகால லிசாஹிபிஹி, இங்குதான் வருகிறார் யூதர் முஃமின். முஃமின் பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று தஃசீர் கலை ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஃபகால லிசாஹிபி, அந்த மூமினை பார்த்து அந்த காஃபிர் சொன்னார், வஹுவ யுஹாவிரு, தன் செல்வத்தால், தன் மமதையால், தன் வசதியால் பெருமைப்பட்டு கொண்டு பேசிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த முஃமினை பார்த்து அவர் சொன்னார், அன அக்ஸரு மின்க மாலா வ அஅஸ்ஸு நஃபரா, ஏழையே, உன்னை விட செல்வத்திலும் சந்ததிகளிலும் ஆண் பிள்ளைகளிலும் நான் தான் அதிகமானவன், நான் தான் கண்ணியமானவன். நீ ஏழை, நீ ஃபகீர், உனக்கு குழந்தை செல்வங்களும் அதிகம் கிடையாது, உனக்கு உலகத்தின் செல்வங்களும் அதிகம் கிடையாது. பெருமை கொண்டான். அல்லாஹு அக்பர். வதகல ஜன்னதஹு வஹுவ ஸாலிமுல் லினஃப்ஸிஹி, அந்த இருவரும் பேசிக்கொண்டே அந்த தோட்டத்தில் நுழைகிறார்கள். வதகல ஜன்னதஹு, அல்லாஹ் 2 தோட்டங்கள் என்று சொன்னால், ஆனால் இங்கே ஒருமையில் சொல்கிறான், ஒரு தோட்டத்தில் என்று. அப்படி அல்ல, இந்த ஹூ இந்த 2 தோட்டத்தையும் பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தை. வதகல ஜன்னதஹு, அவருடைய தோட்டத்தில் அவர் நுழைந்தார், 2 தோட்டத்திலும். இன்னொரு அர்த்தமும் தஃசீர் கலையுடைய ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், வதகல ஜன்னதஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் அவனுடைய சொர்க்கம், அவனுடைய தோட்டம் என்று முடித்து விட்டான் என்றால், உலகத்திலும் மறுமையிலும் அவனுடைய தோட்டம் அதுதான். மறுமையில் அவனுக்கு எதுவும் தோட்டம் கிடையாது, சொர்க்கம் கிடையாது அவனுக்கு. வதகல ஜன்னதஹு வஹுவ ஸாலிமுல் லினஃப்ஸிஹி,
தனக்கு அநீதம் செய்தவனாக, யானி குஃபுரை சுமந்தவனாக. قال சொன்னான் அந்த அந்த முஃமினை பார்த்து, மா அظن ان تبيد هذه ابدا, நான் நினைக்கின்றேன், நான் உறுதியாக சொல்லுகின்றேன், இது அழியவே அழியாது, நிரந்தரமாக எனக்கு இருக்கக்கூடிய செல்வம் இது. இந்த வியாபாரம் தோல்வியே அடையாது, இது நிரந்தரமாக இருக்கக்கூடிய செல்வம் இது எனக்கு. وما اظن الساعه قائمه يا ظالم وما اظن الساعه قائمه. அந்த பெருமை பட்டு கொண்ட அந்த அநியாயக்காரன் சொன்னான், மறுமை எல்லாம் ஏற்படாது. மறுமை وما اظن الساعه قائمه, மறுமை காயினா ஏற்படும் என்றெல்லாம் நான் நம்பிக்கை கொள்ளவில்லை. அப்படியே நீ சொல்வதை போன்று ஏற்பட்டாலும் வல இன் ருதித்து இலா ரப்பி, என் ரப்பிடத்திலே நான் கொண்டு செல்லப்பட்டால் லஅஜிதன்ன கைரம் மின்ஹா முன்கலபா, இதைவிட அல்லாஹ் சிறந்ததைத்தான் எனக்கு கொடுப்பான். என்ன அல்லாஹ் இங்கேயும் நஷ்டப்படுத்த மாட்டான். நீ சொல்ற மாதிரியே மறுமை ஏற்பட்டாலும் சரி, அங்கேயும் போய் எனக்கு இதைவிட சிறந்ததுதான் அல்லாஹ்விடத்தில் கிடைக்குமே, ரப்பிடத்திலே கிடைக்குமே தவிர உன்னை போன்ற ஃபக்கீராக எங்கும் இருக்க மாட்டேன், அதான் அர்த்தம் என்று பெருமைப்பட்டுக் கொண்டான். இன்னைக்கு பலருடைய நினைப்பு என்ன தெரியுமா? உள்ளத்தில் சில விஷயங்கள் ஆழமா பதியாத காரணத்தால், உலகத்தில் அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை கொடுத்தா, உலகத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு நியாமத்தை கொடுத்தா, நோய் இல்லாத காரணங்களை கொடுத்தா, அவர்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல வசதி, நிம்மதி கொடுத்தால் மூத்தாவன பிறகு மௌத்துக்கு பிறகும் அல்லாஹ் அப்படித்தான் தனக்கு கொடுப்பான்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. இங்க 10 கோடிக்கு அவருக்கு வீடு இருந்துச்சுன்னா அங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கும் தான் நம்பிட்டு இருக்காரு. இப்படிதானே? இங்கே சுகம் அங்கேயும் சுகமாக இருப்பேன். சிரமம் கஷ்டம் என்று வந்தால்தான் அல்லாஹ் என்னை கைவிடுறானோன்னு அவருக்கு தோணும். அது வரைக்கும் தோணாது. அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து விலகி போறோமோன்னு அப்பதான் தோணும். பாவங்களை செய்யறோமோன்னு அப்பதான் தோணும். தொழுகையை விடுறதுனால இந்த குற்றங்கள்லாம் ஏற்படுதோன்னு அப்பதான் தோணும். எப்ப தோணாது? சுகபோகமாக நிம்மதியாக செல்வத்தோடு வசிக்கும் போது தோணாது. தோணலன்னா என்ன ஆகும்? அதை அல்லாஹ் சொல்றான் இந்த வசனங்கள்ல. قال له صاحبه وهو يحاوره وما اظن الساعه قائمه ولئن رددت الى ربي لاجدن خيرا منها منقلبا என்று பெருமைப்பட்டு கொண்டான். قال له صاحبه, அப்போது அந்த முஃமின் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பொறுமை பாருங்கள், என்ன தவாது பாருங்கள், என்ன ஒழுக்கம் பாருங்கள் ஒருவருக்கு அறிவுரை செய்வதில். قال له صاحبه وهو يحاوره, அவன் பெருமைப்பட்டு கொண்டு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவரை பார்த்து அவன் சொன்னார், குஃப்ரை நோக்கி அவன் திரும்பிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், கஃபர்த பில்லதி خلقك من تراب, உன்னை மண்ணிலிருந்து படைத்த அந்த ரப்பை மறுக்கிறாயா? ثم من نطفة, பிறகு விந்து துளியால் உன்னை படைத்தான். ثم سواك رجلا, உன்னை அழகிய மனிதனாக அவன் ஆக்கினான். அந்த ரப்பை நீ மறுக்கிறாயா? ரப்பை புறக்கணிக்கிறாயா? அந்த ரப்பு நீ மரணித்ததற்கு பிறகு உன்னை ஒன்று கூட்டுவான், மறுமை ஏற்படும் என்பதை மறுக்கிறாயா? கஃபர்த பில்லதி خلقك من تراب, உன்னை மண்ணிலிருந்து படைத்த, விந்து துளியால் படைத்த, அதற்கு பிறகு உன்னை மனிதனால் உருவாக்கிய அந்த ரப்பு உன்னை மறுமையில் எழுப்பி மீண்டும் உன்னை விசாரித்து உனக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான் என்ற மறுமையை நீ மறுக்கிறாயா? அந்த ரப்பை நீ மறுக்கிறாயா? லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பி, ஆனால் நான் அப்படி அல்ல. லாக்கின்னா, ஆனால் நான் எப்படி தெரியுமா? நான் சொல்கிறேன், ஹுவல்லாஹு ரப்பி, அவன்தான் என் இறைவன். வலா உஷ்ரிகு பிரப்பி அஹதா, அவனுக்கு ஒருபோதும் யாரையும் நான் இணையாக்க மாட்டேன். தன் தௌஹீதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஷிர்கிற்கு எச்சரிக்கை கொடுத்து தன்னுடைய தௌஹீதை உறுதிப்படுத்துகிறார். அதற்கு பிறகு சொன்னார், وَلَوْلَا إِذْ دَخَلْتَ جَنَّتَكَ قُلْتَ مَا شَاءَ اللَّهُ لَا قُوَّةَ إِلَّا بِاللَّهِ, நீ சொல்லி இருக்க வேண்டாமா? وَلَوْلَا إِذْ دَخَلْتَ, நீ அந்த தோட்டத்தில் நுழைந்த பொழுது கூறி இருக்க வேண்டாமா? எதை? قُلْتَ مَا شَاءَ اللَّهُ, ما شاء الله, அல்லாஹ்வின் நாட்டத்தால் இது எனக்கு கிடைத்தது என்று, இது என்னுடைய புறத்திலிருந்து கிடையாது, அல்லாஹ் எனக்கு கொடுத்ததென்று நீ சொல்லி இருக்க வேண்டாமா? லா குவத இல்லா பில்லாஹ்,
இது அல்லாஹ்வுடைய ஆற்றலால், அல்லாஹ் எனக்கு கொடுத்த நிஅமத்தால் எனக்கு கிடைத்ததென்று நீ சொல்லி இருக்க வேண்டாமா? இன் தரனி அன அகல்ல மின் கமால வ வலதா. உன்னுடைய பார்வையில் செல்வத்தாலும் சந்ததிகளாலும் குறைந்திருந்தாலும் என்னை நீ பார்க்கிறாய். இந்த பார்வையில் உன் தரத்தில் நான் இருந்தாலும், ஆனால் நீ சொல்லி இருக்க வேண்டாமா, சொர்க்கத்தில் அந்த தோட்டத்தில் நுழைந்த பொழுது இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, அல்லாஹ்வுடைய சக்தியால் எனக்கு வந்தது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் எனக்கு இது கிடைத்தது என்று ஏன் சொல்ல மறுத்தாய்? லா குவத இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. என்ன அர்த்தம்? கன்சும் மின் குனூஸில் ஜன்னah, சொர்க்கத்துடைய புதையல்களில் ஒரு புதையல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன அர்த்தம்? எந்த நன்மையும் செய்ய ஆற்றல் இல்லை, எந்த தீமையும் செய்ய ஆற்றல் இல்லை அல்லாஹ்வுடைய ஆற்றல் இல்லாமல். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். கன்சும் மின் குனூஸில் ஜன்னah. அதிகமாக சொல்லுங்கள். ஃபஅஸா ரப்பி, என்னை பார்த்து இப்படி சொல்கிறாயே, ஆனால் என் ரப்பு நாடினால், என் ரப்பு விரும்பினால், அய்யுதியனி கைரம் மின் ஜன்னதிக், உன் தோட்டத்தை விட உயர்ந்ததை அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். அவன் நாடினால் போதும். என்னை ஃபக்கீர் என்று கருதுகிறாய், நீ கனி என்று நினைக்கிறாய். ஒரு இரவு போதும் அவனுக்கு என்னை செல்வந்தவனாக ஆக்கி உன்னை ஏழையாக மாற்றுவதற்கு. யுதப்பிருல் அம்ர், காரியங்களை நிர்வகிப்பவன் அவன், எதையும் அவன் செய்வான். என்ன பேசுகிறாய் நீ? உன் தோட்டம் இருக்கும் காரணத்தால் பெருமைப்படுகிறாயா? நான் ஏழ்மை நிலையில் இருக்கும் காரணத்தால் என்னை ஏழ்மையாக பார்க்கிறாயா, ஏளனமாக பார்க்கிறாயா? அல்லாஹ் நாடினால் போதும் அவன் எனக்கு உன்னை விட உயர்ந்த தோட்டங்களை கொடுப்பான். ஃபஅஸா ரப்பி அய்யுதியனி கைரம் மின் ஜன்னதிக். அது மட்டுமல்ல, பெருமை கொள்கிறாயே, திமிரு கொள்கிறாயே, மறுமையை மறுக்கிறாயே, வயுர்சில அலைஹா ஹுஸ்பானம் மினஸ் ஸமா. ஹுஸ்பான், சில முஃபஸ்ஸிர்கள் அது நெருப்பு என்று சொல்கிறார்கள், சிலர் வேகமான காற்று என்று சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் சொன்னார்கள் அது அல்லாஹ்வுடைய வேதனை, அவ்வளவுதான். அது எந்த வடிவில் இருக்குமோ அல்லாஹ்வுடைய வேதனையை அல்லாஹ் இறக்கி ஃபதுஸ்பிஹ ஸஈதன் ஸலகா, நீ இருக்கக்கூடிய இந்த தோட்டத்தை தரைமட்டமாக நிற்கக்கூட முடியாத நிலைமைக்கு அல்லாஹ் ஆக்கி விடுவான். இது நீ பயப்பட வேண்டாமா? யுஸ்பிஹ மாஉஹா கௌரா, ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றுடைய ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் பூமி விழுங்கிக் கொண்டு எங்கு தேடினாலும் அந்த தண்ணீரை எவ்வளவு ஆழம் தோண்டினாலும் கிடைக்காதபடி அல்லாஹ் மாற்றி விடுவான். அல்லாஹ்விற்கு முடியாதா இது? என்ன பெருமை கொள்கிறாய், என்ன திமிரு கொள்கிறாய் என்று அந்த முஃமின் கேட்டார். மன் அதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், என்னுடைய நேசரை பகைத்தவரின் மீது நான் போரை பிரகடனம் செய்கிறேன். ஒரு ஏழ்மையான முஃமினுடைய உள்ளத்தை அவர் காயப்படுத்தினார். அவர் எச்சரிக்கை செய்தது போலவே இரவு இருந்தது தோட்டம், திராட்சை பழங்களும் முழு பேரித்தம்பழங்களும் சுற்றிய தோட்டம், 2 தோட்டங்கள், 2ற்கும் மத்தியில் விவசாய நிலங்கள், அவனுக்கு 2ற்கும் மத்தியில் ஆறுகள். அல்லாஹ் அவர் கூறியபடியே அவருடைய எல்லாவற்றையும் அல்லாஹ் அழித்து விட்டான். فَأَصْبَحَ يُقَلِّبُ كَفَّيْهِ عَلَى مَا أَنْفَقَ فِيهَا, அவர் அந்த தோட்டத்தில் செலவழித்த செல்வத்தை எண்ணி தன்னுடைய கரத்தை மாற்றி மாற்றி அடித்துக் கொண்டு சொன்னார். وَهِيَ خَاوِيَةٌ عَلَى عُرُوشِهَا, அவருடைய உருஷ் எல்லாம், அவருடைய அந்த தோட்டத்துடைய மரங்கள் எல்லாம் சாய்ந்து கிடைந்து எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் அவருடைய தோற்றம் மாற்றப்பட்டதற்கு பிறகு சொன்னார், وَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُشْرِكْ بِرَبِّي أَحَدًا, அநீதம் செய்து விட்டேனே, என் ரப்புக்கு நான் இணை வைக்காமல் இருந்திருக்கலாமே. அல்லாஹு அக்பர். யா லைதனி லம் உஷ்ரிக் பிரப்பி அஹதா, என் ரப்புக்கு எதையும் இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கவலை கொண்டு அவன் கூறும்படி அது ஆக்கியது. எல்லாருடைய நிலைமையா தான் இன்னைக்கு. சந்தோஷமா இருக்கும்போது எதையுமே நினைக்க மாட்டோம். பிரச்சனைன்னு ஒன்று வரும் பொழுதுதான் இப்படி செஞ்சிருக்கலாம் வேணாமே நினைப்போம். எல்லாருடைய நிலைமையும் அதைத்தான் சொல்கிறான்.
இருக்கும் பொழுது நினைக்காமல் அவன் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி இருந்தால் வானம் பூமிகளுடைய கஜானாக்களை அல்லாஹ் திறந்து கொடுத்திருப்பாரே. ஆனால் فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருளில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்வை மறந்து கொண்டிருக்கும் பொழுது அஹத்னாஹும் பக்தா திடீரென அல்லாஹ் பிடிப்பான். ஒரு இரவில் செல்வந்தன், அடுத்த நாள் காலையில் ஏழை, ஃபகீர், மிஸ்கீன். ஒரு 100 திர்ஹமுக்கு கையேந்தும்படி அல்லாஹ் ஆக்கி விடுவான் கோடிகளை கையில் வைத்திருப்பவர்களை. அல்லாஹ் நாடினால் எதுவும் நடக்கும் என்பதை அறியாதவர்கள் வேண்டுமானால் இப்படி பேசலாம். ஆனால் முஃமின், ஈமான் கொண்டவன் எல்லா நிலையிலும் பணிவை வெளிப்படுத்தினால் தான் அல்லாஹ் அவனை உயர்த்துவான். وَلَمْ تَكُنْ لَهُ فِئَةٌ يَنْصُرُونَهُ مِنْ دُونِ اللَّهِ அவனுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உதவி செய்யக்கூடியவராக அவர் யாரையும் பெற்றுக் கொள்ளவில்லை. وَمَا كَانَ مُنْتَصِرًا அவருக்கு அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து அவரை தடுப்பதையும் எதையும் அவர் பெற்றுக் கொள்ளவில்லை. எந்த உதவியாளரும் இல்லை, எந்த தடுப்பும் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து அவருக்கு கிடையாது. அல்லாஹ் வேதனையை கொடுக்க நாடினான், அவர் பெருமை கொண்ட காரணத்தால், மறுமையை மறுத்த காரணத்தால், அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வேதனையை அவருக்கு கொடுத்தான். யாரும் தடுப்பவர் கிடையாது. ஹுனாலிகல் வலாயத்து லில்லாஹ் அல் ஹக். ஆட்சி, அதிகாரம், உதவி செய்தல் என எல்லா அதிகாரங்களும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் உரித்தானது. அல்லாஹ் ஒருவனுக்கு தான். அவன் சிறந்த கூலிகளையும் கொடுப்பவன், சிறந்த முடிவுகளையும் ஏற்படுத்துபவன். காஃபிர்களுக்கு சிறந்த கூலிகளை கொடுப்பவன் யாருக்கு? முஃமினுக்கு. காஃபிர்களுக்கு அவன் சிறந்த முடிவையும் கொடுப்பவன், முஃமின்களுக்கு சிறந்த கூலியையும் அவன் கொடுப்பவன். இப்ப இதான் அந்த இரண்டாவது நிகழ்வு. புரியுதா? இதை புரிவதற்கு இன்னொரு ஹதீஸை சேர்த்து பார்த்தால் இன்னும் நல்லா புரியும். புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதாக, இன்ன ஸலாஸத ஃபீ பனி இஸ்ராயீல், 3 பேர் பனி இஸ்ரவேலுடைய காலத்தில், கேட்டிருக்கலாம் பலர், அப்ரஸ், அக்ரா, அஅமா. ஒருவர் தொழுநோயாளி, இன்னொருவர் தலையில் முடி இல்லாதவர், இன்னொருவர் பார்வை இல்லாதவர். 3 பேர். இந்த 3 பேரையும் அல்லாஹ் சோதிக்க நாடி ஒரு மலக்கை கண்ணியமான தோற்றத்தில் அல்லாஹ் இறக்கினான். முதலில் அபுரஸை சந்தித்தார். அபுரஸ் யார்? தொழுநோயாளி. ஐயு ஷைஇன் ஹப்பு இலைக்க, தொழுநோயாளியை பார்த்து கேட்டார் அந்த மலக், உனக்கு எது விருப்பமானது இந்த பூமியில்? அவர் சொன்னார், லவுனுன் ஹசன் வஜில்துன் ஹசன். தொழுநோயாளி, என் நிறமெல்லாம் மாறிவிட்டது, என்னுடைய தோலெல்லாம் அழிந்து விட்டது, எனக்கு அழகிய தோலும் அழகிய நிறமும் கிடைத்தால் அதுதான் உலகத்தில் மிக விருப்பமானது எனக்கு. இந்த மக்கள் எல்லாம் இதனாலே என்னை புறக்கணிக்கிறார்கள், எனக்கு இந்த 2ம் கிடைத்தால் போதும், அதுதான் எனக்கு மிக விருப்பமானது. அந்த மலக் ஃபமஸஹஹு ஃபதஹப அன்ஹு, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு அவர் தடவினார் அவருடைய தோலை. அது புதிய. அந்த தொழுநோயாளியை பார்த்து அந்த மலக்கு கேட்டார், ஐயுல் மாலி அஹப்பு இலைக், செல்வத்தில் உனக்கு விருப்பமானது எது? அவர் சொன்னார், ஒட்டகங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் உமக்கு இதில் பரக்கத்தை ஏற்படுத்தட்டும் என்று கூறிவிட்டு அவர் கிளம்பி விட்டார். இரண்டாவது யார்? அக்ரா, தலையில் முடி இல்லாத வழுக்கை தலையுடையவர். ஐயு ஷைஇன் அஹப்பு இலைக், உனக்கு விருப்பமானது எது? ஷஅருன் ஹசன், அழகிய முடி, அது போதும், அழகிய முடி இருந்தால் அது போதும் எனக்கு என்று அவர் கூறினார். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து தலையை தடவி கொடுத்தார், அவருடைய முடி வளர்ந்தது. வஅய்யுல் மாலி அஹப்பு இலைக், செல்வத்தில் உனக்கு விருப்பமானது எது? அவர் சொன்னார், பக்கர், மாடு. அவருக்கு ஒரு பசு, குழந்தையை வயிற்றிலே சுமக்கக்கூடிய ஒரு பசு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார் அந்த மலக், அல்லாஹ் உமக்கு இதில் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. மூன்றாவது யார்? அஅமா,
பார்வை இல்லாதவர். ஐயு ஷைஇன் அஹப்பு இலைக், எது உனக்கு விருப்பமானது? அவர் சொன்னார், எனக்கு பார்வை அல்லாஹ் தந்தால் அதுதான் எனக்கு விருப்பமானது. கண்ணை தடவி கொடுத்தார், அவருடைய பார்வை வந்தது. ஐயுல் மாலி அஹப்பு இலைக், செல்வத்தில் உனக்கு விருப்பமானது எது? அல் கனம், ஆடு. அவருக்கு ஒரு பெண் ஆடு, வயிற்றிலே குழந்தையை சுமக்கக்கூடிய ஒரு பெண்ணாடு கொடுக்கப்பட்டது. அவருக்கு அல்லாஹ்விடத்திலே பரக்கத் செய்யுமாறு பிரார்த்தனை செய்து அந்த மலக் கிளம்பினார். தொழுநோயாளி ஒட்டக மந்தைகளை வைத்துக் கொண்டு பெருக்கிக் கொண்டார். அது மந்தைகளாக மாறியது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தலையில் முடி இல்லாதவர், அவருக்கு முடி வளர்ந்தது. அவருக்கு மாடுகளுடைய மந்தைகள் கொடுக்கப்பட்டது, அது மந்தைகளாக மாறியது. பார்வை இல்லாதவர், அவருக்கு ஆடுகள் கொடுக்கப்பட்டது, அது ஆடுகளுடைய மந்தைகளாக மாறியது. இந்த மூவரையும் அல்லாஹ் சோதிக்க நாடி மீண்டும் ஒரு ஏழையுடைய தோற்றத்தில் அல்லாஹ் மலக்கை இறக்கிறான். இறக்கி சொன்னான். அவர் வந்தார் தொழுநோயாளி இடத்தில் வந்து சொன்னார், தொழுநோயாளியே, நானோ ஏழை, ஒரு வழிப்போக்கன், வழி தெரியாமல் இங்கே வந்து விட்டேன். எனக்கு அல்லாஹ்விற்கு பிறகு உன்னை தவிர எதுவும் எனக்கு தெரியாது. அல்லாஹ்வை தவிர உன்னைத்தான், அல்லாஹ்விற்கு பிறகு உன்னைத்தான் நான் நாடி வந்திருக்கிறேன். யார் உனக்கு அழகிய நிறத்தை கொடுத்தானோ, யார் உனக்கு அழகிய தோலை கொடுத்தானோ, யார் உனக்கு இந்த மாட்டின் மந்தைகளை கொடுத்தானோ, அந்த ரப்புடைய பெயரை கொண்டு கேட்கிறேன், ஏதாவது ஒன்றை கொடு, ஏதாவது உதவி செய். அவர் சொன்னார், இன்னல் ஹுகூக கதீரா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், போயிட்டு வாங்கன்றார். இன்னல் ஹுகூக கதீரா, அதான் அர்த்தம், எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, சென்று வா. அப்போது அவர் சொன்னார், அந்த மலக், அந்த ஏழ்மையின் தோட்டத்தில் இருந்தவர், நான் அறிவேன், உனக்கு பார்வையில் உனக்கு தொழுநோயாளியாக இருந்தாயே, உனக்கு தோளும் இல்லை, அழகிய நிறமும் இல்லை, அல்லாஹ் தானே உமக்கு இதை கொடுத்தான். இந்த மாட்டின் மந்தை, இந்த ஒட்டகத்தின் மந்தைகள், இவ்வளவு மந்தைகள் அல்லாஹ் தானே உனக்கு கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்ததா? பரம்பரை பரம்பரையாக எனக்கு கிடைத்தது. அல்லாஹ் எல்லாம் எனக்கு இதை கொடுக்கவில்லை. செல், நீ இப்படி கூறி இது உண்மையாக இல்லை என்றால் நீ இருந்த நிலையிலேயே அல்லாஹ் உன்னை ஆக்கிவிடட்டும். அவர் பழைய நிலைமைக்கு மீண்டும் திரும்பினார். அல்லாஹ் அக்பர். இரண்டாவது, தலையில் வழுக்கை தடை உடையவர் வந்தார். ஏழ்மையுடைய மலக் வந்து கேட்டார், ஏதோ ஏழை வந்து இருக்கிறேன், வழிப்போக்கன், உன்னுடைய மாட்டின் மந்தைகள் ஏதாவது ஒரு மாட்டை கொடு, தொழில் நடத்தி பிழைத்துக் கொள்கிறேன், ஏதாவது உதவியை செய். அவர் சொன்னார், இன்னல் ஹுகூக கதீரா, நானும் பிஸியா இருக்கேன், போயிட்டு வாங்கன்றார். எனக்கும் அதிகமான வேலைகள். எனக்கு தெரியும், நீ தலையில் வழுக்கை தலையோடு இருந்தாய், உன்னிடத்தில் இந்த மாட்டுடைய மந்தைகள் எல்லாம் கிடையாது, அல்லாஹ் தானே உனக்கு இதை கொடுத்தான். அவர் சொன்னார், யாரை கொடுத்தது? பரம்பரை பரம்பரையாக என் மூதாதையர்கள் சேர்த்து வைத்த செல்வம், போடான் என்று விரட்டி விட்டார். நம்மளுக்கு சொன்னார், நீ சொல்வதில் உண்மையாக இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னுடைய பழைய நிலைமை அல்லாஹ் திருப்பி விடட்டும். பழைய நிலைமைக்கே மாறினார். மூன்றாவது, பார்வையில்லாதவர் வந்தார். பார்வையில்லாதவரே, வழிப்போக்கன், வழி தெரியாமல் வந்துவிட்டேன், உன்னுடைய ஆட்டின் மந்தைகளில் ஏதாவது ஒன்றை கொடு, உனக்கு இதுவெல்லாம் இல்லாமல் இருந்தது, அல்லாஹ் தானே உனக்கு பார்வையை கொடுத்தான், அல்லாஹ் தானே ஆட்டின் மந்தைகளை கொடுத்தான், அவனுடைய பெயரை கொண்டு கேட்கிறேன், ஏதாவதை கொடு. அவர் சொன்னார், ஆம், நீ சொல்வது உண்மைதான். قد كنت أعمى فرد الله بصري. அல்லாஹு அக்பர். நான் பார்வை இல்லாதவனாகத்தான் இருந்தேன், அல்லாஹ் தான் எனக்கு பார்வையை கொடுத்தான். வஃபகீரன், ஏழையாக இருந்தேன். ஃபகத் அக்னானி, அல்லாஹ் தான் என்னை செல்வந்தவனாக ஆக்கினான். ஃபகுத் மா ஷிஅத ஃபவல்லாஹி லா அஜ்ஹதுக அல்யௌம் பிஷை. நீ எதை வேண்டுமானாலும் ஓட்டிச் செல், எதற்கும் அதற்கு நான் கூலி கேட்க மாட்டேன். நாட்டின் மந்தையில் எது வேண்டுமோ ஓட்டிச்சல், எல்லாவற்றையும் வேண்டுமானாலும் ஓட்டிச்சல், எதையும் நான் கேட்க மாட்டேன். ஏன்? இது என்னுடைய செல்வம் அல்ல, அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. இந்த நினைவு யாருக்கு இருக்குமோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்வார்கள். யாருடைய பாதையில்?
அதைத்தான் இது சொல்லுகிறது. எப்போது நான் சம்பாதித்த செல்வம், நான் மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டேன், நான் உழைத்தேன், என் திறமையால் கிடைத்தது என்று சொல்பவன் அல்லாஹ்வுடைய பாதைக்காக கேட்கப்பட்டால் அந்த பர்சிலேயே லாஸ்ட் நோட் எடுத்து கையில் கொடுப்பார். அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, அல்லாஹ் நான் மட்டும் அனுபவிப்பதற்காக கொடுத்த செல்வம் அல்ல, ஏழைகளும் இந்த சமூகத்தில் வறியவர்களும் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் என் மூலமாக கொடுத்த செல்வம் என்று யார் நினைக்கிறாரோ அவர் அந்த பர்சியை தூக்கி கையில் கொடுத்துட்டு போயிடுவார். மூமின்களுடைய தன்மை அது, சஹாபாக்களுடைய தன்மை அது. உண்மையா இல்லையா? கேட்கப்பட்டது போர்க்களத்தின் உதவி. அபூபக்கர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வைத்திருக்கிறேன். உமர் வந்தார் ரலியல்லாஹு அன்ஹுமா, என்ன சொன்னார்? பாதியை வைத்திருக்கிறேன், பாதியை எடுத்து வைத்து விட்டேன். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காத வரை நன்மையை அடைய முடியாது. அபூ தல்ஹா வந்தார். அபூ தல்ஹா, தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் வேறு, அபூ தல்ஹா வேறு. அவர் முஹாஜிர் வேறு அன்சாரி. அபூ தல்ஹா வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே, பைருஹா தோட்டம் எனக்கு மிக விருப்பமானது, இதோ அந்த தோட்டம் வைத்துக் கொள்ளுங்கள். பைருஹா தோட்டத்தில் உள்ளான் அவருடைய வீடும் இருந்தது. பைருஹா தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தால் வீட்டையும் கொடுக்க வேண்டும். மனைவிக்கு செய்தி வந்தது, மனைவி குழந்தைகளையும் தன்னையும் அழைத்துக் கொண்டு தெருவில் வந்து நின்றார்கள். தல்ஹா, அபூ தல்ஹா வருவார், வேறு எங்காவது செல்வோம் என்று. என்ன நினைப்பு அவர்களுக்கு உள்ளத்தில்? அல்லாஹ் கொடுத்த செல்வம் இது. அந்த ஏழையாட அந்த பார்வை தெரியாமல் பார்வை கிடைத்தவர் சொன்னார், அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, அவன் தான் என்னை செல்வந்தவனாக ஆக்கினான், நீ நினைத்ததை எடுத்துக்கொள். அம்சிக் மாலக், உன் செல்வத்தை நீயே வைத்துக்கொள். அல்லாஹ் உங்களை சோதிப்பதற்காகத்தான் உங்களுடைய 3 பேரிடத்திலும் அல்லாஹ் அனுப்பினான். ஃபகத் ரதியல்லாஹு அன்க, உன்னை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். வஸஹித அலா ஸாஹிபைக, உன் 2 தோழர்கள் மீதும் அல்லாஹ் கோபம் கொண்டு விட்டான். அல்லாஹு அக்பர். வضرب لهم مثل الرجلين, அந்த சம்பவத்தையும் இந்த நிகழ்வையும் ஒத்து பாருங்கள். 2ம் தரக்கூடிய படிப்பினை ஒன்றுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக படிப்பினைகளையும் பாடங்களையும் தரக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. 45. وَضْرِبْ لَهُمْ مَثَلَ الْحَيَاةِ الدُّنْيَا كَمَاءٍ أَنْزَلْنَاهُ مِنَ السَّمَاءِ فَاخْتَلَطَ بِهِ نَبَاتُ الْأَرْضِ فَأَصْبَحَ حَشِيمًا تَذْرُوهُ الرِّيَاحُ وَكَانَ اللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ مُقْتَدِرًا. உலக வாழ்க்கைக்கு இதோ உதாரணம், இதையும் அவர்களிடத்தில் சொல்லுங்கள். இன்னொரு உதாரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காஃபிகளுடைய செயலின் மீது அதிருப்தி கொண்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரணத்தை கூறிக்கொண்டே இருந்தான். வضرب لهم مثل الحياة الدنيا, உலக வாழ்வை கொண்டு பெருமைப்படுகிறார்களே, அந்த உலக வாழ்விற்கு உதாரணத்தை சொல்லுங்கள். கமாஇன் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமா, அந்த வானத்தில் இருந்து இறங்கக்கூடிய மழைக்கு உதாரணமாகும், ஒப்பானதாகும். ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்த், அது பூமியில் உள்ள தாவரங்களோடு கலந்து நல்ல விளைச்சலை அது கொடுக்கும். யானி தாவரங்களோடு கலந்து நல்ல விளைச்சலை என்றால் முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், அது பூமியில் விழுந்து அது அதிகமான தாவரங்களை விளைவித்து இரண்டு தாவரங்களும் ஒன்றோடு ஒன்றாக மோதி அதிகமாக காணப்படும். வானத்திலிருந்து மழை, அது மூலமாக பூமியில் பலன். ஆனால் فأصبح حشيما تذروه الرياح, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய காற்றை அல்லாஹ் அனுப்பி அது காய்ந்த சருகுகளை போன்று அது மாறிவிடும். وكان الله على كل شيء مقتدرا, ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான். இதுதான் பூமிக்கு உதாரணம், உலகத்திற்கு உதாரணம். என்ன உதாரணம்? எப்படியும் ஆகலாம். தண்ணீர் இறங்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளைச்சலையும் கொடுக்கலாம். இது முஃமின்களுக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி விளைச்சலை கொடுக்கும் பொழுது மாறு செய்யக்கூடிய உலகத்தின் விரும்பிகளுக்கு, உலகத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய செல்வத்தை அழித்து தரைமட்டமாகவும் மாற்றலாம். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்வுக்கு செய்யக்கூடிய உதாரணமாகும், சொல்லக்கூடிய உதாரணமாகும். அல்லாஹ் எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் உள்ளவன், எதுவும் அவனுக்கு இயலாமல் கிடையாது. அதான் உலகம், அற்பமானது.
தூக்கி குப்பையில் எறியப்பட்டது உலகம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு ஒரு சந்தையில் உள்ளே நுழைந்தார்கள். அங்கே இறந்த அசக் யானி காது சிறிய, அது மிகப்பெரிய ஐபாக குறையாக கருதப்பட்டது. ஒரு ஆட்டில் காது சிறியதாக இருந்தால் அரபுகள் அதை குறையாக கருதுவார்கள். அப்படி இறந்து போன காது சிறிய ஒரு ஆடு கிடந்தது, ஓரத்தில் தூக்கி போடப்பட்ட ஆடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காதை உயர்த்தி பிடித்தார்கள். ஐயுக்கும் யுஹிப்பு அன் ஹாதா லஹு பிதிர்ஹம், இந்த ஆடு யாருக்கு ஒரு திர்ஹமுக்கு வேண்டும்? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த ஆடா, இதை யார் விரும்புவார்கள்? காதும் குறைவான ஆடு, அதுவும் செத்து விட்டது. இந்த ஆட்டை வைத்து என்ன செய்வது? நீங்கள் விரும்புவீர்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, இது உயிரோடு இருந்தாலே இது காது குறைவுடைய ஆடு என்று வெறுத்து விடுவோம். இது உயிரோடும் இல்லை, காதும் குறைவாக இருக்கிறது, இதை வைத்து என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபவல்லாஹி லத்துன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், உங்களுடைய பார்வையில் இந்த ஆடு எப்படியோ அதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த துன்யா. சுப்ஹானல்லாஹ். உங்களுடைய பார்வையில் இந்த ஆடு எப்படியோ அது போல்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் துன்யா. உங்களுக்கு வேண்டுமான துன்யா கட்டிடங்களும் வசதி வாய்ப்புகளும் மிக நிம்மதியும் தரக்கூடிய இடமாக இருக்கலாம். அல்லாஹ் இதை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திர்மிதியில் ஹஸனான தரத்தில் ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது, லவ் கானத்தித் துன்யா இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா, அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் ஒரு கொசுவின் ஒரு ரெக்கை அளவிற்கு சமமாக இருந்திருந்தால் அல்லாஹ் தன்னை மறுப்பவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுத்து இருக்க மாட்டார். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் அந்த கொசுவின் ஒரு ரெக்கை அளவிற்கு கூட சமமில்லாத காரணத்தால் தான் காஃபிர்கள் வாழ்கிறார்கள். அந்த மதிப்பு கூட கிடையாது. அந்த உலகத்தையா தேடிக்கொண்டிருக்கிறாய்? அந்த உலகத்தையா நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய்? அந்த உலகத்தை நினைத்தா கவலை ஏற்றுக் கொண்டிருக்கிறாய்? அந்த உலகத்திற்காகவா அல்லாஹ்வுடைய தீனை மறந்து கொண்டிருக்கிறாய்? அல்லாஹ் அக்பர். பார்க்கிறோம் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய தீன் விலை பேசப்படுகிறது. அந்நிய கலாச்சாரங்களோடு ஒற்று போகுவதற்காகவே தன் வாழ்வை கழிக்கிறான். இஸ்லாமிய கலாச்சாரம் எந்த நாட்டிலும் மாறுபடாது, எந்த இடத்திலும் மாறுபடாது, எந்த ஊரிலும் மாறுபடாது. இஸ்லாம் மலேசியாவிலும் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் எல்லா நாட்டின் கலாச்சாரமும் இருந்தாலும் இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது வேறு. ஒரு முஸ்லிமின் வாழ்வு தரம் என்பது வேறு. முஸ்லிம் என்று என்ன செய்கிறான்? என்ன செய்கிறான்? அல்லாஹு அக்பர். நியூ இயர் செலிப்ரேஷன், முஸ்லிம். முஸ்லிம் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன், முஸ்லிம். முஸ்லிம் நிறுவனங்கள். அல்லாஹ் அக்பர். ஐயோ ஹஸ்ரா, என்ன இழிவது, என்ன இழிவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யபீஉ தீனஹு பிஅர்தி மினத் துன்யா, துன்யாவில் கண்ணியம் வேண்டும், ஆழ்வு வேண்டும், வசதி வேண்டும், அதற்காக தீனை விலை பேசுவான். விலை பேசுவான். என்னாவான்? யுஸ்பிஹு ரஜுல் முஃமின வ யும்சி காஃபிரா, காலையில் முஃமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான். ஈமானை விலை பேசினால், தௌஹீதை விலை பேசினால், ஷரீஅத்தை விலை பேசினால் முஸ்லிம் சமூகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்வை அப்படித்தான் சொல்கிறான். அதோடு நிறுத்தவில்லை. அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. அல்லாஹ் ஒரு விஷயத்தை விவரிக்க நாடினால் அதை உள்ளத்தில் ஆழமாக இறங்காத வரை அல்லாஹ் விட மாட்டான். அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. உலகத்தின் செல்வங்களும் உலகத்தின் குழந்தைகளும் இந்த உலகத்தின் அலங்காரம் தான். அலங்காரம் தான். இது பெரிய நிஅமத் அல்ல, இது அலங்காரம். எப்போது நிஅமத்தாக மாறும்? உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி உங்களை நெருக்கமாக்கினால் இது உங்களுக்கு நிஅமா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய செல்வமும் உங்களை தூரமாக்கினால் இது அதாப். இது அதாப்.
இது எப்படி அந்த தோட்டத்தில் 2 தோட்டத்தை கொண்டிருந்தவனை அழித்ததோ அது போன்று உங்களை அழித்துவிடும், ஈமானை அழித்துவிடும், மறுமையின் நம்பிக்கையை தரைமட்டமாக ஆக்கிவிடும். அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் கைருன் இன்த ரப்பிக ஸவாபா வ கைருன் அமலா. அல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் என்றால் என்ன? என்ன? அல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் அலி இப்னு அபி தாலிப் சொன்னார்கள், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பூமி 2 விளைநிலங்களை கொண்டது. ஒன்று இந்த பூமியின் விளைநிலம் அல் மாலு வல் பனூன், இன்னொன்று மறுமையின் விளைநிலம் அல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் மறுமையில் அவனை தங்க வைப்பதற்கு, அவ்வளவுதான். மறுமையில் அவனுடைய இடத்தை ஆக்குவதற்கு அவனுடைய சொல்லும் செயலும் அமைந்தால் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டலோடு அதுதான் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத். பல முஃபஸ்ஸிர்களுடைய கருத்து, இது நல்ல அமல்கள், அதில் உள்ள ஒரு அமல்தான் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் கைருன் இன்த ரப்பிக ஸவாபா, அல்லாஹ்விடத்தில் சிறந்த கூலி அது. வ கைருன் அமலா, அதுதான் நம்பிக்கை வைப்பதற்கு ஆதரவு வைப்பதற்கு நல்ல இடமும் மிகச் சிறந்ததும் ஆகும். என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான்? நபியே, அந்த செல்வத்தால் திமிரு கொண்டு சல்மான், ஹப்பாப், சுஹை போன்ற சஹாபாக்களை விட்டு ஒதுக்கி இந்த உலகத்தின் மீது இன்பம் கொண்ட அவர்களுக்கு சொல்லுங்கள், இதுவெல்லாம் இந்த உலகத்துடைய அலங்காரங்கள் தான், ஆனால் நிரந்தரமானது எது? சல்மானும் ஹப்பாபும் சுஹைபும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை தொழுது வணங்கி வருகிறார்களே, இந்த உலகத்தை புறக்கணித்து, அதுதான் இந்த உலகத்தில் அல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத். இங்க தொடர்பு வருது பாருங்க, அதுதான் அல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்துடைய செல்வங்களும் குழந்தைகளும் இதுவெல்லாம் முஷ்ரிக்குகளுக்காகத்தான், முஷ்ரிக்குகளுக்குத்தான் நிரந்தரமான அலங்காரம். ஆனால் முஸ்லிமுக்கு எது? வ கைருன் அமலா, சுஹைபும் சாலிமும் இன்னும் பிலாலும் ரலியல்லாஹு அன்ஹும் இது போன்ற சஹாபாக்கள் செய்த அமல்கள் தான் நிரந்தரமானது. கைருன் அமலா வ கைருன் அமலா. அல்லாஹ் ஏன் இந்த மறுமையின் நம்பிக்கையை இந்த நிகழ்வோடு இணைத்து சொல்கிறான் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துடைய தஃசீருடைய வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இல்மை பலனுள்ள இல்மாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. என்னுடைய வாழ்வில் செயல்படுத்தி மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய சாலிஹான இல்மாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இல்மை ஆக்கி தருவானாக. இதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்வை சொர்க்கத்தின் பாதையில் பயணிக்கக்கூடிய வாழ்வாக அல்லாஹ் மாற்றி தரட்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் பாரக்கல்லாஹு லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.